அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குருமா எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். நார்மலாக முஸ்லீம் வீடுங்களில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சிக்கன் குருமாவை. சிக்கனோட இந்த உருளைக்கிழங்கும் போட்டு தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிற இந்த குருமா கீ ரைஸ்க்கு செமையாக இருக்கும். கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. இது நல்லா வதங்கின உடனே இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலா நல்லா கோட் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே இது வற்றின உடனே கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில். அப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு போடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வேகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு அரை முடி தேங்காய் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ வறுத்து தான் அரைக்க போகிறோம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் பேனில். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு ஒரு 4 முந்திரி போடுறேன். முந்திரி ஓவராக போட வேணாம், இவ்வளோ போட்டால் போதும். இது போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இதில் அந்த தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க, அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த சைடில் இந்த சிக்கன் இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு தேங்காய், அதை இதில் ஆட் பண்ணி அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேங்காவை இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும் போது இதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குருமா ரெடி. இதோட வாசனை வீடே தூக்குதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சுட்டா நீங்கள் மறுபடியும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு மழை தான். அதோடு நிற்காமல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய நெக்ஸ்ட்டு ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.